ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைன் தைக்கும் போது உங்களுக்கும் பர்ஃபெக்டாக ஷேப் வரலையா? கண்டிப்பா இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இந்த ஸ்கேலப் டிசைன் நீட்டா ஃபினிஷிங் வந்து கொண்டு வர முடியும். ஸ்கேலப் டிசைன் வந்து நீங்க நெக்லயோ, ஸ்லீவ்லயோ எந்த இடத்துல யூஸ் பண்ணாலும் கேன்வாஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், கேன்வாஸ் இல்லாமையும் பண்ணலாம். கேன்வாஸ் இல்லாம பண்றதே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷேப் வந்து நிறைய இடத்துல கொடுக்கும். இந்த மாதிரி எம்ப்ராய்டு இல்ல ஆரி ஒர்க் இந்த மாதிரி வர இடத்துல எல்லாம் நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மற்றபடி நெக்ல பேட்டர்ன் ப்ளவுசஸ் எல்லாம் போடுறப்போ நீங்க வந்து அதுக்கு வந்து கேன்வாஸ் வந்து இந்த ஸ்கேலப் டிசைன்ல வந்து நம்ம கட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம அப்படியே கிளாத்ல வச்சு தச்சு திருப்பும் போது உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டா வரும். தைக்கும் போது இந்த ஷேப்லயே வந்து நீட்டா தைக்கணும். அந்த மாதிரி தைக்கிறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிச்சோட லென்த் நம்ம தையலோட அகலத்தை வந்து கம்மி பண்ணிக்கணும். நார்மலா தைக்கிறத விட தையலோட அகலம் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தா உங்களுக்கு வந்து இந்த ஷேப் வந்து பெர்ஃபெக்ட்டா கொண்டு வர முடியும். அதே மாதிரி நீங்க தைக்கிற ஸ்பீடையும் கம்மி பண்ணிக்கணும். நீங்க மிஷின்லயே வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோவா தைக்க முடியும். அப்படி இல்லை நீங்க மேனுவலா தான் தைக்கிறீங்க பெடல் மிஷின் அப்படின்னா நீங்க பொறுமையா தைக்கணும். கரெக்டா இந்த கார்னர்ல எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து ஊசியை உள்ள டிராப் பண்ணி அந்த ஷேப்ல வந்து திருப்பி தைக்கணும். அடுத்த டிப் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து தைக்கும் போது ஊசியை நடுவில் நீங்க உள்ள திருப்பி கிளாத் எப்படி திருப்பி தைக்க கூடாது. ஒரே ஸ்ட்ரெச்ல இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் வரைக்கும் இந்த ஹாஃப் சர்க்கிளை வந்து நம்ம அப்படியே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம ஸ்லோவாவும் சின்ன ஸ்டிச்சாவும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். கீழே வந்து 1/4 இன்ச் அகலத்துக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஃபுல்லா வந்து ட்ரிம் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கார்னர்ல சின்னதா சிசர் கட் வந்து போட்டு விடணும். அந்த மாதிரி போட்டுட்டு இதை ரிவர்ஸ்ல திருப்பி மேல வந்து ஒரு பதிவு தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து நீங்க நெக்லயோ ஸ்லீவ்லயோ எந்த இடத்துல யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் பெர்ஃபெக்டான இந்த ஒரு ஷேப்ல உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டா கிடைக்கும். கண்டிப்பா வீடியோல நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸ்கேலப் டிசைன் நீங்க எங்க யூஸ் பண்ணீங்கனாலும் பெர்ஃபெக்டா கொண்டு வர முடியும். தேங்க்யூ.